அன்புக்கு பின்னாடி யார் இருக்கா? பலர் இருக்காங்க. அன்பு சீமா அன்பு அவர் பாசக்கார நண்பா அவரு. அந்த பாசம் அவர் தொடர்ந்து ஒரு ஒன்று பாராட்டி ஆகணும். என்னதான் நடந்தாலும் அவர் தனியாக நிற்பேன், எந்த ஒரு கூட்டணியும் கிடையாதுன்ற இதில் போயிட்டுருக்காரு. அவர் மாற்றி முடிவெடுத்தால் மேபி ஹி மைட் ஃபெயில். அதனால் என்னை பொறுத்த அன்புக்கு கட்டுப்பட்டவர். எனி டைம் நான் ஃபோன் போட்டேன்னா சீமான் ஃபோன் எடுத்து பேசுகின்ற ஒரு நட்பு இன்று வரையும் நான் வச்சுருக்கேன். ஸோ அவர் வெற்றி பெறுவதற்கான முயற்சி எடுக்கிறாரு. தமிழ் தேசியத்தை கையில் எடுத்திருக்கிறார். இங்கே தமிழ் தேசியம் கையில் எடுக்கும்போது தமிழ் எத்தனை பேர் பேசுகிறார் என்றே தெரியவில்லை. ஆனால் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. லாட் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்பீக்கிங் பீப்புள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அதனால் தமிழ் தேசியம் என்பதை அது ரொம்ப தீவிரமாக போகாமல் இன்னும் மக்களோட மக்களாக வேறு ஏதாச்சும் பிரச்சனையை கையில் எடுத்தால் இன்னும் சிறப்பாக இருப்பார் நான் நினைக்கிறேன். ரைட் ஃபென்டாஸ்டிக் சார். ஸோ இப்போ இவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்கன்னா இவங்க வெறும் உங்களோட நடிகராக மட்டும் இல்லை, அந்த ஒரு அரசியல் ரீதியாகவும் உங்களுடைய கோட்பாடுகள் கொள்கைகள் எல்லாம் பிடிச்சி தான் இவ்வளோ பின்னாடி வராங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 2026 ஸோ நிறைய ரசிகர்கள் உங்களுடைய டைரெக்டாக கேட்டிருப்பாங்க, உங்களுடைய தொண்டர்கள் கேட்டிருப்பாங்க. ஸோ டைரெக்டாக நீங்கள் அவங்க கிட்ட பேசி எடுக்கிற முடிவா இல்லை தனிப்பட்ட முடிவா? இதெல்லாம் எல்லாமே நான் பேசி எடுக்கிற முடிவு தான். இப்போ அண்மையில் கூட விஜய் கட்சியிலேருந்து ஒருத்தர், அவர் அறிவும் ஆற்றலும் திறமை இல்லாத ஒருத்தர், இங்கே ஒரு கூட்டத்தில் இருக்க சினிமா ரசிகர் ஒருத்தர். அவர் எப்படி நள்ளிரவில் முடிவு எடுத்தார். இது எவ்வளோ பேருக்கு சொல்லியாச்சு. நள்ளிரவில் முடிவு எடுக்கிறது அப்படின்னு சொல்கிறது, நான் யார்கிட்ட பேசுகிறேன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறோம், அறிவோடு பேசுகிறேன். நான் பேசியது என் மனைவி கிட்ட மட்டும் இல்லை, நான் எங்கள் சமத்துவ மக்கள் கட்சியின் முதன்மை பொதுச்செயலாளர் தான் பேசியிருக்கேன். அப்போ ஒரு பொறுப்பில் இருக்கவங்கள்ட்ட தான் நான் பேசியிருக்கேன், பொறுப்பானவர்கிட்ட தான் பேசியிருக்கேன் ஒழிய மனைவி என்பவர் ஒரு பொறுப்பானவர், அதே சமயத்தில் இயக்கத்தின் முதன்மை பொதுச்செயலாளர் இருந்தவங்கள்ட்ட தான் நான் பேசியிருக்கேன். ஸோ ஷி ஹஸ் காட் பொலிட்டிக்கல் அக்யூமெண்ட். இன்றைக்கி இருக்க நீ 18 வயசோ 19 வயசோ அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உழைத்ததுலாம் உனக்கு தெரியாதுல்ல. அவங்க பிரச்சாரம் பண்ணி திராவிட முன்னேற்றங்கள் வெற்றி பெற செய்கிறது, கூட்டத்தை பார்த்தது, மீட்டிங் பேசுறது, அதெல்லாம் உனக்கு தெரியாது. அவங்களுடைய அரசியல் அனுபவம் உனக்கு கிடையாது. அந்த அரசியல் அனுபவம் உள்ளவர்கள் எனக்கு அறிவுரை சொல்றதுக்கு, அவங்க அறிவுரை சொல்வதற்கு அரசியல் அனுபவம் இருந்ததாலும் இயக்கத்தின் ஒரு அங்கம் வகித்ததால் தான் அவங்க கேட்டன ஒழிய, இல்லாட்டி அவங்களுக்கு ஒன்றும் தெரியாத அவங்களே போய் கேட்க போகிறேன். பிகாஸ் ஷீ இஸ் ஆல்சோ இந்த பார்ட்டி, ஷீ இஸ் மூவ்ட் வித் மை பார்ட்டி பீப்புள். அதனால் கேட்டேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இயக்கத்தின் சகோதரர் கலந்து பேசிட்டு முடிவு எடுக்கணும்னா கட்டன் ரைட்டாக எடுத்துருவோம் அப்படின்னு தான் முடிவு எடுத்தோம். அதனால் இவங்க சொல்கிற இந்த கமெண்ட்ஸுக்கெல்லாம் நான் பாதரம் பண்ண மாட்டேன். இவங்கெல்லாம் ஐ டோன்ட் ஈவன் டேக் தம் அஸ் எனிபடி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டெலிஜென்ஸ் இல்லாத பசங்க இருக்கிறத பற்றி எனக்கு பேசணும். ஓகே, இன்ஃபேக்ட் கடைசியாக சொன்னேன், இப்போ விஜய் சாராக இருக்கட்டும், சீமான் அவர்களாக இருக்கட்டும், இவங்களே கூட எப்படி சொல்கிறாங்கன்னா பிஜேபியோட ஒரு கை குழந்தை, அவங்களெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட் பார்ட்டி அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியும். நானே பிஜேபியில் கை குழந்தை, எனக்கு தெரியாது. ஓகே சார், ஸ்ட்ரைட் ஆன்சர்ஸ். தேங்க்யூ சார்.